அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ் 6th ஸ்டாண்டர்ட் பார்க்க போகிறோம். இது புது சிலபஸ்லாம் கொடுக்கல, ஏற்கனவே இருந்த சிலபஸ் தான். அதே டாபிக் தான் புது சிலபஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ காம்பவுண்ட் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி கொஸ்டின்ஸ் வரும், எப்படி கேட்பாங்க அப்படின்னு நம்மளால ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ புக் பேக்கு அடிஷ்னல் எக்ஸசைஸ் மட்டும் படித்தா போதும், அதில் தான் கன்ஃபார்மாக வரும். ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் அந்த ஏரியாவை. ஓகேவா? ஸோ இப்போ நேராக டாபிக்ல போயிடலாம். காம்பவுண்ட் வேர்ட்ஸ் 6th ஸ்டாண்டர்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னா என்ன? A common word is a combination of two or more words that function as a single unit meaning. ஓகேவா? ரெண்டு தனித்தனியான மீனிங் உள்ள வேர்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? தனியா அந்த ரெண்டு வேர்டை தனித்தனியாக பார்த்தா வேற வேற மீனிங்காக இருக்கும். சேர்த்திங்கன்னா அது ரெண்டும் சேர்ந்து ஒரு புது மீனிங்கை கொடுக்கும். அதுதான் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஓகே, தமிழில் கொடுத்துருக்கேன். இங்கிலீஷில் சொன்னது புரியலை, இல்லை மேலே போட்டிருக்கிறது புரியலாம் மட்டும் தமிழ் வாசிச்சா போதும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹோம் ஒர்க் அப்படின்னு இருக்கு. ஹோம்னா தனியாக வீடுன்னு நமக்கு தெரியும், ஒர்க்குங்கிறது செய்கிற வேலை. ஆனால் ரெண்டையும் சேர்த்தோம்னா ஹோம் ஒர்க்குங்கிறது அப்படியே வேற மீனிங். ஓகேவா? டூத்னா வேற, ப்ரஷ்னா வேற. டூத் ப்ரஷ்னு சேரும்போது அது ஒரு புது மீனிங்கை கொடுக்குது. ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி 6th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்க எல்லா வேர்ட்ஸையும் இதில் இன்டர்ஃபியர் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ ஏர்போர்ட் ப்ளஸ் ஏர்போர்ட். ஏர்னா தனி அர்த்தம், ஏர்னு மட்டும் வாசம்னா. போர்ட்னா தனி அர்த்தம். அது ரெண்டு சேரும்போது ஒரு புது வேர்ட், நம்ம யூஸ் பண்ணுற ஒரு புது வேர்டு கிடைக்குது. ஓகேவா? ஸோ ஏர் பிரேக், ஏர் பிரேக். பிளாக் போர்டு, பிளாக் போர்டு அப்படிங்கிற தனி ஒரு பொருளையோ இடத்தையோ ஏதோ ஒரு புது நேமை கொடுக்கும். ப்ளூ, இங்கே பிரிண்ட், ரெண்டு சேர்ந்தா ப்ளூ பிரிண்ட். போட் ரைடு, போட் ரைடு. பிரேக் ஃபாஸ்ட், பிரேக் ஃபாஸ்ட். ஓகேவா? ப்ரோ ஐ, ஐ ப்ரோ. கார் பார்க், கார் பார்க். கிளியர் கட், கிளியர் கட். டே ட்ரீம், டே ட்ரீம். ஓகேவா? ஸோ அடுத்த டே பிரேக், டே பிரேக் அப்படின்னு ஒரு தனி வேர்டோட மீனிங் கொடுக்குது. டீப் ஃப்ரை, டீப் ஃப்ரை. அடுத்த டவுன் காஸ்ட், டவுன் காஸ்ட். ஓகேவா? ஸோ டிராயிங், இங்கே ரூம், ரெண்டு சேர்த்தா டிராயிங் ரூம். ஆனால் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா டிராயிங்கிறது வேற, ரூம்ங்கிறது வேற. டிராயிங் ரூம்னு தனி வேர்டு. அடுத்த ட்ரீம் வேர்ல்ட், ட்ரீம் வேர்ல்ட். ஓகேவா? ஓகே. அடுத்த ட்ரை கிளீன், ட்ரை கிளீன். அடுத்த ஃபேர் வெல், ஃபேர்னா வேற, வெல்னா வேற மீனிங். ஆனால் ரெண்டும் சேர்ந்து ஃபேர்வெல், நம்ம ஃபேர்வெல் பார்ட்டி கொண்டாடுறோம்ல அந்த வேர்டு குறியாது. ஸோ அடுத்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, ரெண்டும் சேர்த்து ஃபாஸ்ட் ஃபுட். அடுத்த ஃபீல்டு ட்ரிப்பு, ஃபீல்டு ட்ரிப். ஃப்ளாஷ் பேக், ஃப்ளாஷ் பேக். ஓகேவா? ஓகே. அடுத்த ஃப்ளை கேச்சர், ஃப்ளை கேச்சர். ஃபுட் ஹில்ஸ், ஃபுட் ஹில்ஸ். ஃபோர் டெல், ஃபோர் டெல். ஃப்ரீ டிரைவ், ஃப்ரீ டிரைவ். ஓகேவா? ஓகே. ஃபுல் மூன், ஃபுல் மூன். காசிங் ஸ்டார், ஸ்டார் காசிங். ஜென்டில் மேன், ஜென்டில் மேன். குட் வில், குட் வில். ஹோம் ஒர்க், ஹோம் ஒர்க். லைட் ஹெட், ஹெட்லைட். லைட் ஹவுஸ், லைட் ஹவுஸ். மேக் ஓவர், மேக் ஓவர். மூன் லைட், மூன் லைட். நைட் ஃபால், நைட் ஃபால். ஓகேங்களா? ஸோ அவுட் கோயிங், அவுட் கோயிங். ஓகேவா? அவுட் ஸ்போக்கன், அவுட் ஸ்போக்கன். அவுட் ரன், அவுட் ரன். ஓகேவா? அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா அவுட் லெட், அவுட்லெட். ஓகேவா? அடுத்த அவுட் கம், அவுட் கம் தனி வேர்டோட மீனிங். அடுத்த அவுட் சோர்சிங், அவுட் சோர்சிங் தனி வேர்ட். ஓகேவா? ஸோ அவுட் பேஷண்ட், அவுட்ல மட்டும் எத்தனை வேர்டு இருக்கு பாருங்க. அவுட் பேஷண்ட். அடுத்த அவுட் போஸ்ட், அவுட் போஸ்ட். அடுத்த ஓவர் லோட், ஓவர்லோட். ஓவர் கோட், ஓவர் கோட். ஓகேவா? ஓகே. அடுத்த அப்படியே பார்த்தோம்னா ஓவர் டேக், நம்ம எடுக்கிற ஓவர் டேக் இது. அடுத்த பிக் பாக்கெட், பிக் பாக்கெட். போஸ்ட் மேன், போஸ்ட் மேன். புஷ் பட்டன்,
புஷ் பட்டன். ஓகேவா? புஷ் பட்டன் வருது. ஓகேவா? ஆனா தனி வேர்டா வரும்போது மீனிங் வேற. அடுத்த ரேடியோ ஆக்டிவ். ரிவர் பெட். சேஃபும் கார்டும் சேர்ந்து சேஃப் கார்டு அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்குது. ஸ்கூல் பாய். ஸ்கிரீன் வின் ஸ்கிரீன். சீ ஷோர். சீ ஃபுட் செட் அவுட். ஸ்விங் மிஷின் அப்படின்னு ஒரு தனி வேர்டா கொடுக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டேட்டா அடிஷனல் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ சாஃப்ட்னா என்ன? சாஃப்டோட எந்த வேர்டை சேர்த்தா முதல் ஒரு ப்ராப்பரான வேர்டு கிடைக்கும்? சாஃப்ட்வேர் அப்படிங்கிற ஒரு வேர்டை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, நம்ம புழக்கத்தில் யூஸ் பண்றோம். வாட்டர் மேன், வாட்டர் சி, வாட்டர் சைல்டு வாட்டர், இப்பெல்லாம் எது போட்டாலும் அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது. ஆனால் வாட்டர் மேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அப்போ மேன் இஸ் த ஆன்சர். ஓகேவா? அடுத்த காட், சேஃப் கார்டு. ஓகே, சேஃப் கார்டு இருக்கு. அடுத்த மூன், டே மூன், லைட் மூன், மார்க் மூன், ஷைன் மூன், மூன் லைட். எக்ஸாக்டா. ஸோ மூன் லைட்டுங்கிற வார்த்தை தான் கரெக்ட். மூணு பின்னாடி சஃபிக்ஸ் சேர்த்துருக்காங்க, மூன் லைட். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட். இப்போதான் பார்த்தோம் ப்ளூ பிரிண்ட். வாட்டர்ஃபால் கரெக்ட். அப்படி ஒரு வேர்டு இருக்கு. லேண்டு, அவுட்லேண்ட், லேண்ட்மார்க். எக்ஸாக்ட்லி லேண்ட்மார்க் கரெக்ட். லேண்ட்மார்க். அடுத்த கேசிங். இப்போதான் படித்தோம். ஸ்டார் கேசிங். ஓகே, ஸ்டார் கேசிங். ஸோ சஃபிக்ஸ் தான் இல்லை, ப்ரிஃபிக்ஸ். அது ஒட்டு மொத்தமாக நீ சஃபிக்ஸில் சேர்ப்போமோ ப்ரிஃபிக்ஸில் சேர்ப்போமோ வேர்டு கரெக்டான வேர்டு வரணும். அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வாக்கிங் ஸ்டிக். ஓகே, நைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரிட்டன். ஓகே, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். ஓகே, அடுத்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ். இது எல்லாமே புக் பேக்ல இருக்குது. இப்போ பார்க்க போகிறது எல்லாமே புக் பேக். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே, அடுத்த அவுட் ஹவுஸ். தெரியும், அவுட் ஹவுஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அவுட் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. ரிவர் பெட் கேள்விப்பட்டிருக்கோம். புழக்கத்தில். வாட்டர் ஃபால் இப்போதான் பார்த்தோம். வாட்டர் ஃபால் இப்போதான் பார்த்தோம். ஓகேவா? ஸோ வாட்டர் ஃபால். ஃப்ளவர் கார்டன். ஓகே. சன்ஷைன். ஓகே. ஏரியல் வியூ. நம்ம புழக்கத்தில் இல்லைனா கூட இந்த வேர்டெலாம் மனப்பாடமாக தெரியும். பிசி ப்ளஸ் பாடி அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கு. விண்டோ ஷில் சேர்ந்தது விண்டோ ஷில். ஃபுட் ஹில்ஸ் இது படித்தோம். காம்பவுண்ட் வால் இது கூட நம்ம புழக்கத்தில் இருக்கதான், காம்பவுண்ட் வால். அடுத்த ஒகேபுலரி, புக் பேக் ஒகேபுலரி 6th ஸ்டாண்டர்ட் பார்க்க போகிறோம். ஒரு ஃபில் இந்த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெயின், கோகனட், கோட்டு, செயில், ஃபயர் இதெல்லாம் ஷஃபிள் பண்ணி ஆன்சர் இருக்கு. ஸோ இதுக்கு இப்போ நம்ம இங்கே கரெக்டாக ஆன்சர் போடணும். ஓகேவா? இங்கே ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன போடலாம்? ஆன்சர் கீழே கொடுத்துருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெயின் கோட் இருக்கா? ரெயின் கோட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செயில் போட், இது கரெக்டாக இருக்கும். அடுத்த கோகனட் வாட்டரா, மேலே பார்த்துருவோம். கோகனட் வாட்டர் தான். ஓகே, ஸோ கோகனட் வாட்டர். அடுத்து என்ன கொடுத்தாங்க? ரெயின்போ. இங்கே ஃபயர் பிளேஸ். இதுதான் கரெக்டான ஆன்சர் இங்கே போடுற வேர்ட்ஸ். ஸோ இதையும் கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் செய்திருக்க வேண்டும். ஸோ 6th ஸ்டாண்டர்ட் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. புக் பேக்கில் கொடுத்துருக்குது, அடிஷனல் எக்ஸசைஸில் கொடுத்துருக்குது. 6th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து கடைசி பேஜுக்குள்ள காம்பவுண்ட் வேர்ட்னு அவங்க கொடுத்துருக்க வேர்டு இவ்வளோதான். ஓகேவா? இந்த 7th 8th 9th 10th எந்தெந்த ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம். ஆக்சுவலாக எண்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வந்துருச்சு. ஓகே, எண்டு கார்டு போட்டாச்சு. ஓகே, ஸோ இப்போ காம்பவுண்ட் வேர்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ நான் ரீட் அவுட் பண்ணுறது நீங்கள் படிக்கிறதுக்கு சமம் கிடையாது. ஜஸ்ட் நான் ஒரு என்ன சொல்கிறேன், ஜஸ்ட்டு வாசிக்கிறேன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் வேர்ட்னா என்ன அப்படிங்கிறத. ஓகேவா? ஆனால் நீங்கள் திரும்ப மனப்பாடம் பண்ணணும் எல்லா வேர்ட்ஸையுமே. ஓகேவா? ஜஸ்ட் நான் இதை நடத்துகிறேன், அவ்வளோதான். பட் ஆனால் நீங்கள் திரும்ப படிக்கணும். ஓகேவா? இன்னொன்று, முடிஞ்ச வரைக்கும் லேப்டாப்பில் பார்த்து படிங்க. தயவுசெய்து முடிஞ்ச அளவு லேப்டாப்பில் பார்த்து படிங்க. ஓகேவா? பிடிஎஃப் எடுத்தால் இன்னும் பெட்டர். மொபைலில் சின்னதாக பார்க்கறதுக்கு லேப்டாப் இருந்தால் லேப்டாப் பெட்ரு. இல்லை பிடிஎஃப் எடுக்க முடியும்னா உடனே பிடிஎஃப் எடுத்துருங்க. ஓகேவா? எடுத்து பிடிஎஃப்ல படிச்சிங்கன்னா இன்னும் பெட்டர். ஏன்னா திரும்ப நம்ம லேப்டாப் பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ மச் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு நான் கொடுக்குற ஒரே சஜஷன் என்ன அப்படின்னா, நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி படித்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும். ஏன்னா கொடுத்துருக்க சிலபஸ் வந்து எங்கெங்கே எல்லாமே ஓரளவு கோத்ரூ பண்ணியாச்சு. இங்கிலீஷை பொறுத்துக்கும் டஃப் ஆக்கியிருக்காங்க. பட் ஆனால் எல்லாமே சிலபஸ்க்குள்ளே தான் இருக்குது. புது சிலபஸை கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான்.
பழைய சிலபஸ்லேருந்து ஒரு 10 போயம் எக்ஸ்ட்ரா, அதாவது 10 போயத்தை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு புதுசாக ஒரு 10 போயம், அதே மாதிரி ஒரு 5-6 10ன்னு வச்சுக்கோங்க, 10 ப்ரோஸை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு ஒரு 10 லெசன் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அந்த 10 போயம் 10 லெசன் மட்டும் தான் நம்ம புதுசாக படிக்கணும், மீதி எல்லாமே நம்ம படிச்சதான். அதே மாதிரி கிராமர் பார்ட்டில் நிறைய புதுவிதமான அறிவுபூர்வமான விஷயங்களை கொண்டாந்துருக்காங்க, அவ்வளோதான். டஃப் ஆக்கிட்டாங்கன்னு சொல்றதை விட நம்ம சுய சிந்தனைக்கு வேலை கொடுக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா எல்லாத்தையுமே படிச்சு எழுதிடுற மாதிரி இருந்துச்சு இல்லையா முன்னாடி. ஒரு 70% அப்படிதான் இருந்துச்சு. ஒரு 20 கொஸ்டின் தான் கிராமர் பார்ட்டில் வரும். ஆனால் இங்க வந்து கிராமர் பாட்டு 4 யூனிட் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு பாட்டு தான் ப்ரோஸ் அண்ட் போயம். அதான் நமக்கு டஃபே. ஓகேவா? அதனால கிராமர் பாட்டு, புக் பேக், அடிஷனல் எக்ஸசைஸ் இதை படிச்சாலே போதும், அதுக்குள்ள தான் வரும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பிடிஎஃப் கீழே கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி படிங்க.